கிராமத்தில் மீனா என்ற சிறுமி வாழ்ந்தாள். அவள் தினமும் மலைக்கு மேல் சென்று காற்றில் பாடுவதை விரும்பினாள். ஒரு நாள் அவள் கற்களின் இடையில் ஒரு பழைய மணல் பூச்சுக்கற்களால் மூடிய பெட்டி கண்டாள். அதில் ஒரு ஒளிரும் கல் நீல நிறத்தில் மினுங்கிக் கொண்டிருந்தது. அவள் அதைத் தொட்டவுடன் வானில் ஒரு ஒளிக்கதிர், "மீனா, நீ மந்திர புதையலின் காவலர்" என்ற ஓசை கேட்டது. அவள் பயந்தும் ஆச்சரியப்பட்டும் நின்றாள். அந்த ஒளிக்கதிரில் இருந்து ஒரு சிறிய மந்திரப் பறவை தோன்றியது. அது சொன்னது, "இந்தக் கல் ஒரு மாய உலகத்துக்குத் திறவுகோல். ஆனால் அதைத் திறப்பது நல்ல மனமுடைய ஒருத்தரால் மட்டுமே முடியும்." மீனா தன் கிராமத்தில் வறியவர்களுக்கு உதவினாள், தண்ணீர் கொண்டு வந்தாள், பசித்த பிள்ளைகளுக்கு உணவு தந்தாள். அந்த இரவு நிலவொளி அந்தக் கல்லில் விழுந்தது. அது திடீரென வானத்தை நோக்கி பிரகாசித்தது. மலை திறந்து ஒரு ஒளிவழி உருவானது. அதன் உள்ளே தங்கம் வெள்ளி அல்ல, மாறாக பழைய நூல்கள், மருந்து மூலிகைகள், தண்ணீர் வழிகள் மற்றும் மந்திரங்கள் எழுதப்பட்ட பாண்டிய அரசின் புனித புத்தகங்கள் இருந்தன. பறவை சொன்னது, "இவை மனிதர்களுக்கு நன்மை செய்யும் மந்திரங்கள். இதுவே உண்மையான புதையல்." மீனா அதை கிராமத்துக்கு கொண்டு வந்து அவை சொல்லும் வழியில் மருந்துகள் செய்து நோயாளிகளை குணப்படுத்தினாள். அவளது பெயர் மந்திர மீனா என்று கிராமம் முழுக்க பிரபலமானது.